முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன நண்பர்களே, காலையில இருந்து ஒரு விஷயத்துக்காண்டி ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. நான் கூட சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோஸ்ல, ப்ரோ அந்த ஒரு விஷயம் மட்டும் சின்னதா ஒரு டவுட்ல இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கான அப்டேட் ஏதாச்சும் கிடைச்சுனா கண்டிப்பா வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. பட் அந்த அப்டேட்டை நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது கண்டிப்பா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லி எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ப்ரோ இன்னுமா நிறைய பேருக்கு டைட்டில் வின்னர் மேல டவுட் இருக்குது, எனக்கு புரியல. ஏன்னா காலைல இருந்து இந்த ரன்னர் அப்புக்கு என்கிட்ட வந்து டிஎம் பண்றாங்களோ இல்லையோ, வின்னருக்கு இப்போ வரது டிஎம் வந்துட்டு இருக்கு. ப்ரோ முத்துக்குமரன் தான் வின்னரா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்றீங்க ப்ரோ? உண்மையை சொல்லுங்க ப்ரோ, யார் ப்ரோ வின்னர், யார் ப்ரோ வின்னர்னு கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-70 நாளுக்கு அப்புறமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பிடிச்சி ஒரு செட் ஆஃப் ஓட்டுகளை வாங்க ஆரம்பிச்சான். அதுல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சோம், ரைட் முத்துக்குமரன் தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ஒரு 70-80 நாள் தாண்டும் போது சின்னதாக ஒரு நெகட்டிவ் வாங்க ஆரம்பிச்சாப்ல. முத்துக்குமரன் சைடில் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் வந்துச்சு. இருந்தாலும் அப்பவும் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், இல்ல இது இந்த நெகட்டிவ் வந்தா கூட கண்டிப்பா ஓட்டின் அடிப்படையில் தான் கடைசியில் பேசுவாங்க. அப்படியே ஃபினாலே அப்படிங்கிறது கண்டிப்பா ஓட்டின் அடிப்படையில் தான் போகும், அது எந்த வகையில மாற்ற மாட்டாங்க. அதனால நம்ம என்ன நினைச்சாலும் சரி கடைசியில் வேணா பாருங்க முத்துக்குமரன் தான் இந்த கப்பை தூக்குவான்னு சொன்னேன். அதே மாதிரி முத்துக்குமரன் தான் வின்னர், அதுல சேஞ்சே கிடையாது. ஓகேவா? ரன்னர் அப்ப பொறுத்தவரைக்கும் தான் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்துச்சு. நான் காலைல கூட சொல்லியிருந்தேன். ஏன்னா ரன்னர் அப்ப பொறுத்தவரைக்கும் 2 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, விஜய் விஷால், சௌந்தர்யா. இந்த 2 பேருக்கு எல்லாம் பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் விஷால் எங்க வச்சு பார்த்தோமா என்ன? இல்ல கேக்குறேன், விஜய் விஷால் இங்க வச்சு பார்த்தோமா ரன்னர் அப்ல? வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடிலாம் விஜய் விஷால் எவிக்ட்னு பேசிட்டு இருந்தோம். எப்படி விஜய் விஷாலுக்கு ஓட்டுகள் இல்ல, மக்கள் சைடுல பயங்கர நெகட்டிவ் வந்துட்டு இருக்குது, விஜய் விஷால் வீட்டுல இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். இப்ப பார்த்தா விஜய் விஷால் தான் முதல் ரன்னர் அப்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? அப்ப விஜய் விஷால தான் ஸ்டேஜ்ல ஏத்த போறாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ், இப்போதைக்கு ஒரு நியூஸ் அப்படிதான் வந்துட்டு இருக்குது. விஜய் விஷால தான் நாளைக்கு ஃபினாலே ஸ்டேஜ்ல ஏத்த போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதை பத்தி மொத்தமா பாத்துறலாமா? அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அதான் விஜய் விஷால நம்ம ஆக்சுவலா ரன்னர் அப்ல வச்சு பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல வச்சு கூட நம்ம பார்த்ததே இல்லை. ஏன்னா அவனுக்கு பயங்கரமான நெகட்டிவ் வந்துச்சு. எப்படி இப்போ இந்த ரன்னர் அப்புக்கு 2 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்களா, சௌந்தர்யா, விஜய் விஷால், இந்த 2 பேருமே பயங்கரமா நெகட்டிவ் வாங்கின பர்சன் இப்போ வரைக்கும் நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி இப்போ வரைக்கும் பயங்கரமான நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா? இல்ல சௌந்தர்யா பார்த்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சௌந்தர்யாக்கு தான் நெகட்டிவ் பிஆர் டீம் பயங்கரமா இருக்கு, நெகட்டிவ் பிஆர் டீம் பயங்கரமா இருக்குன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல அதிகமா நெகட்டிவ் வாங்கின பொண்ணு அந்த பொண்ணு தான். அதிகமா நெகட்டிவ் இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கா. இதுல எப்படி சௌந்தர்யா சைடுல இருந்து நெகட்டிவ் பிஆர் வந்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, சீசன் முடிஞ்சு போச்சு, இனி கிண்டி நான் என்ன பண்ண கிண்டறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேர் தான் அதிகமா நெகட்டிவ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? பயங்கரமான நெகட்டிவ் இப்போ வரைக்கும் நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் விஷால் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வெறித்தனமான நெகட்டிவ் வாங்கி ஃபுல்லா டவுன் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாமா, ஒரு 20 நாள், ஒரு 30 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அப்பெல்லாம் தலைவன்ட்ட கேமே இல்லை, சுத்தமா கேம் அவுட் ஆகி வீட்டுக்குள்ள வந்து நாமினேஷன்ல மாட்டி மாட்டி ஓட்டுகள் ஃபுல்லா டவுன் ஆகி அவன் கண்டிப்பா வெளியே போயிருவான்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். ஆனா எங்க இந்த கம்பேக் கொடுத்தானா, ஃபேமிலி ரவுண்ட் வந்துட்டு போனாங்களா, எப்படி இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் வந்துட்டு போனாங்களா. ஸோ ஃபேமிலி ரவுண்ட்லாம் வந்துட்டு போன அப்புறம் இந்த டிடிஎஃப் டாஸ்க்கு அப்புறம் தான் ஒரு வித்தியாசமா கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சான். ஏன்னா டிடிஎஃப் டாஸ்க்ல எல்லா டாஸ்க்லுமே அவனுக்கான பெஸ்ட் கொடுத்தான். ஓகேவா? முக்கியமா அந்த செங்கல் டாஸ்க்ல அவனுக்கான பெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சான். செங்கல் டாஸ்க், டிடிஎஃப் டாஸ்க்னு சொல்லி எல்லா டாஸ்க்லயுமே அவனுக்கான பெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அவனுக்கான ஓட்டுகள் எங்க ஹை ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, நான் சொல்லியிருந்தேன் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பத்தி ஓட்ஸ் அப்படிங்கிறது தாறுமாறா கிடைக்கும். நீங்க சும்மா நாச்சு உட்காந்து ஏதோ ஒரு பிரச்சனை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே கண்டிப்பா அது ஓட்டுகளை மாறிடும். அந்த வகையில வீட்டுக்குள்ள பழைய போட்டியாளர்கள் வந்தாங்களா, வந்த போட்டியாளர்கள் சும்மா இல்லாம என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் விஷால பிடிச்சி சொரிய ஆரம்பிச்சாங்க. நீ 2 பொண்ணுங்க லைஃபை காலி பண்ணிட்டேன்னு சொல்லி சொரிய ஆரம்பிச்சாங்க. அதை வச்சுட்டு வெளியே நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது அடிச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது என்ன ஆச்சுன்னா அவனுக்கான ஓட்டுகளை மாறிட்டு, அவனை யாரெல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சாங்களோ அது டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா ஓட்டுகளை மாறி வெறித்தனமான ஓட்டுகள் வர ஆரம்பிச்சு. வெறித்தனமான ஓட்டுகள். அதுவும் முக்கியமா கடைசி வாரத்தை சொல்லி ஆகணும். முக்கியமா தர்சிகா வந்தாங்கல்ல, தர்சிகா வந்து விஜய் விஷாலுக்கு சப்போர்ட்டா ஃபேட்மேன்ட்ட சண்டை போட்டு விஜய் விஷால்கிட்ட பெருசா சண்டை போடாம அவங்ககிட்ட கேஷுவலா அந்த ரிங்கை மட்டும் வாங்கிட்டு அவனை பத்தி பெருசா நெகட்டிவ் கொடுக்காம தள்ளி போனாங்க தெரியுமா. அதுல இருந்தே அவனுக்கான ஓட்டுகள் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சு. இருந்தாலும் நெகட்டிவ் வாங்கினான். அதை எந்த இடத்துல நெகட்டிவ் வாங்கினா, இப்ப கடைசி அன்சிதா கூட சேர்ந்து பயங்கரமா சுத்திட்டு இருக்கான்ல, அதுல கொஞ்சம் நெகட்டிவ் வரதா செஞ்சுச்சு. இருந்தாலுமே அவனுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது கடைசி நாட்கள்ல எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, தாறுமாறா வர ஆரம்பிச்சு. அதை கூட நான் கேட்டிருந்த ஒரு வீடியோல, ப்ரோ எங்கேயா ஒளிஞ்சு உட்கார்ந்துருந்தீங்க, எவ்வளவு நாட்கள் அவனுக்கு ஓட்டுகளே இல்லாம இருந்துச்சு, சடனா பார்த்தா ஃபினாலே வீக்ல உட்கார்ந்து இவ்வளவு ஓட்டுகளை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த வகையில ஓட்டுகள் தாறுமாறா வாங்கி இருந்தாப்ல. அதே மாதிரிதான் சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பல வாரங்களா நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காங்க. வெறித்தனமான நெகட்டிவ். அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள என்ன பண்ணாலுமே அது வெளியே நெகட்டிவா மாறிடும். முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேரை பத்தி ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு அது வெளியே வந்து வெறித்தனமான நெகட்டிவா மாறி அந்த பொண்ணை போட்டு அடி உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்போ வரைக்கும் நெகட்டிவ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால 2 பேருமே இந்த சீசன்ல பயங்கரமா நெகட்டிவ் வாங்கின பர்சன். அதே மாதிரி இந்த 2 பேருமே சரிசமமா ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க.
எப்படி 2 பேருமே சரிசமமா ஓட்டுகள் வாங்கி இருந்திருக்காங்க. அதனால தான் நான் காலையிலே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, சேனல் என்ன வேணா டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா சேனலை பொறுத்தவரைக்கு அடுத்தடுத்து இவங்களை வச்சு என்னென்ன யூஸ் இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் இப்போ ரன்னரை பார்க்கணும், அல்டிமேட் சீசன் 2 ஏதாவது வச்சாங்கன்னா திருப்பி விஜய் விஷாலத்துக்கு உள்ள போடலாம்னு சொல்லி யோசிச்சிட்டாங்களா என்னமோ தெரியல, ஒரு பிளானை போட்டு ஒரு விஷயத்தை பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி முதல் ரன்னர் அப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் விஷால் தான். 2வது ரன்னர் அப் சௌந்தர்யாவும், 3வது ரன்னர் அப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே வர போறது ரயான் அவர்கள், 4வது ரன்னர் அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறது பவித்ரா அவர்கள். பவித்ரா ரயான் இந்த 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போதைக்கு வீட்டுக்குள்ள ஆக்சுவலா 3 பேர் தான் இருக்காங்க. நாளைக்கு ஷூட்ல தான் அந்த 3 பேர் வச்சு ஷூட் எடுப்பாங்க. முத்துக்குமரன், விஜய் விஷால், சௌந்தர்யா இந்த 3 பேர் தான் ஆக்சுவலா வீட்டில் இருக்காங்க. ஸோ மேபி தான் சொல்லணும் தவிர இங்கே எதுவும் ஹோப்லாம் வைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஹோப் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 99% ஆக்சுவலாக இதான் நடக்க போகுது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற ஆர்டர் தான் நடக்கும். இருந்தாலும் சின்னதாக வேணா ஒரு ஹோப் வச்சுக்கோங்க. மேபி நாளைக்கு வேணா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு காலையில் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாலும் போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் மேபி ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக விஜய் விஷால் தான். அண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், விஜய் விஷால் டிசர்வா அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சௌந்தர்யா இந்த 2வது ரன்னர் அப்புக்கு டிசர்வான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. 3வது ரன்னர் அப்புக்கு நம்ம ரயான் அவர்கள் டிசர்வான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. 4வது ரன்னர் அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க பவித்ரா அவர்கள், அவங்க இந்த பொசிஷனுக்கு டிசர்வான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏதாச்சும் சின்னதா சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லிக்கணும், தயவுசெய்து ப்ரோ இவன் அப்படி பண்ணா விஜய் விஷால் இப்படி பண்ணிட்டான் இவனுக்கெல்லாம் ரன்னர் அப்பான்னு சொல்லி தயவுசெய்து கேட்காதீங்க. முடிஞ்சு போச்சு. நான் கடைசி நாட்கள் ஓட்டுகள் மட்டும் தான் எடுப்பாங்கன்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டேன். ஓட்டுகள் மட்டும் தான் பேசும். அவனுக்கு அப்படி நெகட்டிவ் இருக்கு, இவனுக்கு அப்படி நெகட்டிவ் இருக்கு, இதெல்லாம் பேசவே பேசாது. ஓட்டுகள் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் உள்ள எடுப்பாங்க. அந்த வகையில் விஜய் விஷாலுக்கு ஏதோ சௌந்தர்யாவோட சின்னதா ஓட்டுகள் அதிகமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் விஷாலை இப்போ முதல் ரன்னர் அப்பா மாத்திருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குது, ஃபயரா இருக்குதா இல்ல மக்களால் வெறுக்கப்படுதா அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். இருந்தாலுமே எனக்கு ஒன்று சின்னதா சொல்லணும், என்னன்னா இது ஆக்சுவலா பார்க்க லாஸ்ட் சீசன் மாதிரியே ஃபீல் ஆகுது. லாஸ்ட் சீசன் மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. கடைசி சீசன் சேம் இதே மாதிரி தான் நடந்துச்சு. மாயா அர்ச்சனா நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் நடந்துச்சு, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு மணி அவர்களை ரன்னர் அப்பா மாத்தினாங்க. மணியை பற்றினா நம்ம பெருசாக ஒரு டாக் வச்சதே இல்லை. அப்படியே அந்த சீசன் ஃபுல்லாவே நான் கவனிச்ச வரத்தி மணியை பற்றி நம்ம பெருசாக பேசினதே இல்லை. அவன் பாட்டு உட்காந்துருப்பார் ஒரு சைடில், அவர் பாட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் வந்துச்சே தவிர அவர் இந்த வீட்டில் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி தான் போச்சு. சடனாக பார்த்தா மாயாவை கீழே இறக்கிட்டு மணியை ரன்னர் அப்பா மாற்றிருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து முத்துக்குமரன் சௌந்தர்யான்னு பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா குறுக்க இங்கே வரண்டா பாடுறான்னு சொல்லிட்டு விஜய் விஷால் ஒரு என்ட்ரியை கொடுத்து ஓட்டுக்களை வாங்கி தாறுமாறா அந்த இடத்த போய் பிடிச்சிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு மக்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுப்பீங்க நம்புறேன். கண்டிப்பாக நேற்று தான் ஆகணும், நம்மளாம் இதுக்கு வர மாற்ற முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளை காலையில் இதுதான் சேனலுக்கான முடிவாகவும் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன மனவர்த்தம், அவ்வளோதான் நண்பர்களே, வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. ஒரு மாதிரிப்பட்ட சம்பவத்தை பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரிப்பட்ட சம்பவமா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ரன்னர் அப்புக்கு சௌந்தர்யா ஜாக்லின்லாம் பேசணும், விஜய் விஷாலை பற்றி பேசவே இல்லை. சரணா பார்த்தா கடைசி நாட்களாக மேலே ஏறி வந்து நின்றுட்டு இருக்கான். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே.